சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகளிலிருந்து தீக்கிரையாகின. தீ விபத்து குறித்த பாதிப்புகளை சென்னை மாநகர மேயர் சைதி துரைசாமி நேரில் ஆய்வு செய்தார். நேற்று இரவு சென்னை பட்டினப்பாக்கம் அருகே உள்ள சீனிவாசபுரத்தில் தீ பற்றியது. சமையல் செய்யும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தென்சென்னை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 7 தீயணைப்பு வண்டிகள் அப்பகுதியில் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டன. கடுமையாக முயற்சித்தும் பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாயின. இதில் அரிசி, குடும்ப அட்டை, பாட புத்தகங்கள், ஆடைகள் என அனைத்தும் எரிந்து நாசமாயின. தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை சென்னை மாநகர மேயர் சைதி துரைசாமி, சென்னை காவல் இணை ஆணையர் சேஷாயி மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜலட்சுமி உள்ளிட்டோர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர். இந்த தீ விபத்து ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சு 10:30 மணி வரைக்கும் வண்டிக்கார 15 வண்டி வரல. ஆபத்து வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒரு 50 ஊடாட போயிருக்கோம். ஆனா இப்போதைக்கு நாங்க ஒண்ணு கூட துணி மணி இல்லாத தண்ணியில ஒரு பக்கம் அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இது சரியா போட முடியல அவங்களுக்கு. எங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த உதவி சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு ஆகணும். நாங்க எல்லாம் பாதுகாப்பு மேயர் வந்தாரு, பார்த்தாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நாங்க கண்டிப்பா செஞ்சிடறோம். பிள்ளைங்களுக்கு ஒரு புக்கு கிடையாது, ஒரு துணி கிடையாது, யார் சார் கொடுக்கறதுல? தண்ணி வந்தா வண்டி வந்து தண்ணி இல்லைனாக்க என்ன சார் கவர்மெண்ட் நடக்குதுங்க? நாங்க ஓட்டு போடல, நாங்களே நாட்டு பிரஜை இல்ல. ஒரு சென்னையில ஒரு மெயின் சிட்டிலேயே இந்த நிலைமைனாக்கா இன்னும் ஒண்ணு வெளியே இருக்க பிரச்சனை போவோம். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். போட்டு ட்ரெஸ் இல்ல, யூனிஃபார்ம் இல்ல, புக்கு எல்லாம் எரிஞ்சு போச்சு, ரேஷன் கார்டு எல்லாம் எரிஞ்சு போச்சு. வீட்டுல ஒரு சாமா இல்ல. எங்க அப்பெல்லாம் கூலி வேலை தானே செய்யறாரு. டெய்லி போனாதானே வருமானம் எங்களுக்கெல்லாம். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள் ஆகியவற்றில் தங்க வைக்கப்படுவார்கள் என்று 173வது வார்டு மண்டல அலுவலர் தெரிவித்தார். தீ என்ற தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அவசர தீ தடுப்புத்துறை மற்றும் மெட்ரோ வாட்டர் பண்ணி 7 வாகனங்கள் கூட வரப்பெற்று அந்த 30-32 அனைத்து நன்கு தீ அணைக்கப்பட்டு பின்னர் அதுக்கு தேவையான அனைத்தும் உதவிகளும் வழங்கப்படும். இப்போ இருட்டு அணைச்சிட்டோம். இனிமேல் அதுக்குரிய அளவுகோல் என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் குடிசை தீ விபத்துன்னு கால் வந்தது. அதோட அடிப்படையில் எங்கள் தீ கட்டுப்பாட்டு அறை மூலயமாக உடனடியாக 7 வண்டிகள் முடுக்கிவிடப்பட்டு தீ ஸ்தலத்துக்கு எங்கள் வீரர்கள் சுமார் எரிந்து கொண்டிருந்த ஒரு 30 குடிசைகளை நீண்ட நேரம் போராடி அணைத்தனர். இல்லை முதல்ல வந்த வண்டிகள் தண்ணீரை அடிச்சிட்டு இருந்தாங்க. அது அடித்து முடித்து காலியான உடனே பின்னாடிகள் வந்த வண்டி அதுக்கு தண்ணீர் நிரப்புனாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தை அவங்க தவறுதலாக புரிஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி தண்ணீர் இல்லாமல் எங்கள் வண்டி எப்பொழுதுமே இருக்காது. சாதாரண நிலையில் நிற்கும்போது கூட தண்ணீர் நிரப்பிய நிலையில தான் இருக்கும். அதனால் தண்ணீர் இல்லாமல் வண்டி வந்தது என்பது தவறான தகவல். அடிக்கடி இப்பகுதியில் தீ விபத்து ஏற்படுவதாக கூறிய பகுதி மக்கள் தங்களுக்கு நல்ல வீடுகளை கட்டித் தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.